தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள். சின்ன கருணாநிதி அண்ணாமலை என்ற பெயரிலே ஒரு பதிவு முகநூலிலே வெளியிட்டேன். அதனை பார்த்துவிட்டு 147 பேருக்கு மேல் பாராட்டியிருக்கிறார், விருப்பம் தெரிவித்திருக்கிறார். 57 பேருக்கு மேல் கருத்து சொல்லியிருக்கிறார் ஆதரவாக. அதிலே ஒரு அம்மா சொல்கிறார், நீ அண்ணாமலையை பற்றி விமர்சனம் செய்கிறாயா, நீ விளங்க மாட்டாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். சகோதரி, 42 வருடங்களாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று இந்து சமுதாய பணி செய்திருக்கிறேன். இன்றைக்கும் தமிழகத்திலே எந்த மூலைக்கு சென்றாலும் அங்கே 2 பேர் என் பெயரை சொல்லி காவி கொடியை பிடித்துக்கொண்டு எல்லை சாமிகளாக அந்த பகுதியை காத்து வருகிறார்கள். இதுதான் இந்த விளங்காதவன் செய்த வேலை என்று சகோதரிக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக ஒருவர் சொல்கிறார், அண்ணாமலை வீட்டுக்கு வரமாட்டாரா என்று ஏங்கி தவிக்க பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் உன் மனைவியின் தியாகத்தை மதித்து அவர் உன் வீட்டுக்கு வந்தார், மலரஞ்சலி செய்தார், மரியாதை செய்தார். அப்படிப்பட்ட மனிதனை நீ விமர்சனம் செய்கிறாரே, நீ எல்லாம் மனிதனா என்று அந்த சகோதரன் கேட்டிருக்கின்றார். உண்மைதான். அறிவாலயத்தை செங்கலாக உருவி எடுப்பேன் என்று அண்ணாமலை சொல்லும் போது மிகப்பெரிய தலைவராக எனக்கு தெரிந்தார். திமுக பயில் சென்று ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடும் பொழுது அற்புதமான தலைவராக அண்ணாமலை என் கண்களுக்கு தெரிந்தார். ஆகவேதான் அவருக்கு என்னுடைய 40 ஆண்டு கால தவத்தின் பலனாய் அரக்கர் கூட்டத்தை அழிக்க வந்த திருவண்ணாமலையார் என்று அவருக்கு பட்டம் சூட்டி எங்கள் வீட்டு கூடத்திலே அந்த படத்தை மாட்டி வைத்திருக்கின்றேன். அவர் வீட்டுக்கு வந்தது பெருமைதான். தங்கம்மாள் குண்டு வெடித்து உடல் சிதறி பலியான நேரம். அந்த நேரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகி முழு பலத்திலே செயல்பட்டு கொண்டிருந்தோம். ராமதாஸ் ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்ல போகிறார் என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டிருந்தார். ராமதாஸ் ஐயா மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்திலே என்ன நடந்தது? பழனி பாபா என்ற ஒரு மனிதனை இவர் தூக்கி பிடித்துக் கொண்டு திரிந்தார். பழனி பாபாவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மேடையை கொடுத்தார். ஆகவே ராமதாஸ் ஐயாவின் மீது வெறுப்பின் உச்சியிலே இருந்தேன். அந்த கட்டத்தில் தான் நீ வீட்டிற்கு வரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு இருந்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவர் வருகிறேன் என்று அந்த தேதியிலே சொன்ன தேதியிலே வீட்டை பூட்டி விட்டு வெளியூர் சென்று விட்டேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக. என் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிற்கு வருபவர் யார் என்று சீர்தூக்கி பார்த்து அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதிலே இன்றைக்கும் என்றைக்கும் நான் தவற மாட்டேன். பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்த அண்ணாமலையை நீக்கிய போது பாரதிய ஜனதா பொறுப்பாளர்களை விமர்சனம் செய்ததிலே என்னை போன்று யாரும் இருந்திருக்க முடியாது. என்னுடைய சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் என்னுடைய மரியாதைக்குரியவர். அவர் என்ன செய்தார் தெரியுமா? பாதிரியாரை பார்த்து தலை கவிழ்ந்து நின்றார். பாதிரியார்கள் அவர் தலையிலே கையை வைத்து இவர் கவிழ்ந்து நிற்கின்றார்.
இவர் தலையிலே கையை வைத்து ஜபித்தார்களா அல்லது நாசமா போக என்று ஜபித்தார்களா தெரியாது. அன்றைக்கு தொங்கிய தலை, பொன் ராதாகிருஷ்ணனின் தலை இன்று வரை நிமிரவில்லை என்பதை புரிந்து கொண்டது. பொள்ளாச்சியிலே மாநாடு சிறப்பாக நடத்தினார். அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கலாம். ஆனால் அண்ணாமலை என்ன சொன்னார்? இந்து மத அடையாளத்தையும் ஜாதி அடையாளத்தையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டுத்தான் வருவேன் என்று சொன்னார். எனக்கு உடம்பெல்லாம் பதறிவிட்டது. இந்த நாட்டை ஒருங்கிணைக்கின்ற என் மதம் இந்து மதம். இந்து மதம்தான் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை கட்டி காக்கிறது. இந்த நாடு வெடித்து துண்டு துண்டாக சிதறாமல் பாதுகாப்பது ஜாதியின் கட்டுக்கோப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டுக்கட்டாக ஜாதி கட்டு இருப்பதால் தான் நமது நாடு சிதறாமல் ஒரே நாடாக இருக்கிறது. RPS மணியன் ஐயா அவர்கள் இதை பற்றி தெளிவாக சொல்வார். அப்படிப்பட்ட அந்த ஜாதியும் மதத்தையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு வா என்று சொன்னால், அதன் பிறகும் அண்ணாமலையை பாராட்டினால் அது எவ்வளவு பெரிய துரோகச் செயலாக இருக்கும். அத்தோடு விட்டாரா? நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய பிறகு முஸ்லிம் பார்வையும் கிறிஸ்தவர்கள் பார்வையும் என் மீது பட்டிருக்கிறது, பார்வை மாறி இருக்கிறது என்று கூறுகிறார். அவர்கள் பார்வை மாறியதால் அம்மன் சல்லிக்கு கூட அண்ணாமலைக்கு புரோஜனம் இல்லை என்பது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் எப்படி அண்ணாமலைக்கு தெரியாமல் போனது? இதை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்கணுமா? அப்துல் கலாம் ஐயா போற்றுதலுக்குரியவர், வணக்கத்திற்குரியவர், மாற்று கருத்தில். அவர் நினைவிடத்திற்கு சென்றால் மலர் வளையம் வைத்துவிட்டு அஞ்சலி செலுத்திவிட்டு அவரின் பெருமைகளை பேசிவிட்டு வந்துவிட வேண்டியதுதானே. எதற்காக உங்கள் தலையிலே அந்த கைக்குட்டையை எடுத்து கட்டி அற்புதமாக விரித்து விடுகிறீர்களே? ஏன்? இது கருணாநிதி தனம் அல்லவா என்று கேட்க தோன்றுமா தோன்றாது? இந்த மாதிரி வேஷம் போடுவதற்கு ஒரு கருணாநிதி போதும், ஒரு ஸ்டாலின் போதும். கூடுதலாக போட்டியாக எதற்காக அண்ணாமலை என்று கேட்க தோன்றுமா தோன்றாது? ஆகவேதான் நான் என்னுடைய பதிவை வெளியிட்டேன், இன்னும் வெளியிடுவேன். அவர் எப்படியெல்லாம் இந்து மதத்தையும் இந்து மத நம்பிக்கைகளையும் சாடுகிறாரோ, அவர் வழியிலிருந்து மாறுகிறாரோ, அப்பொழுதெல்லாம் நானும் சாடுவேன். ஒருவர் என்ன செய்தாலும் தலையிலே தூக்கி வைத்து ஆட வேண்டும், விமர்சனம் செய்யக்கூடாது என்று அதை பின்பற்றுவதற்கு நான் 200 ரூபா ஊப்பி இல்லம்மா, ஊப்பிஸ் இல்லை. என் மனதில் பட்டதை சொல்வேன். எந்த தலைவருக்கும் நான் அக்ரிமெண்ட் போடலை, ஒப்பந்தம் பண்ணலை, விமர்சனம் செய்ய மாட்டேன் என்று. எந்த தலைவருக்கும் நான் சத்தியம் செய்து கொடுக்கவில்லை. எந்த தலைவராக இருந்தாலும் இந்துத்துவத்தை விட்டு தடம் மாறினால் என்னுடைய நாக்கும் தடம் புரளும், விமர்சனம் செய்யும். இதுதான் என்னுடைய லட்சியம் என்று கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.